அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஐசாஸ் vlog. இப்போ நம்ம வந்து பீஃப் வித் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்க அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மீடியம் சைஸான வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு ப்ளஸ் மல்லிக்கீரை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போது ஹோல்கரம் ஸ்பைசஸ் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலம் அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு ஹீட் ஆனோடனே ஆயிலும் நெய்யும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி குக்காகி ஓரளவு ரொம்ப பேஸ்ட் ஆகிற அளவுக்கு குக்காக வேணாம், ஓரளவு மீடியமாக குக் ஆனோடனே அதில் நான் வந்து என்ன சேர்க்குறேன்னா மல்லிக்கீரை மட்டும் நான் சேர்க்குறேன். மல்லிக்கீரை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டு அதுக்கெலாம் நம்ம வதக்கும் போது அடுப்பு சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப குக்காகி அது வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மாதிரி ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் டொமேட்டோ போடணும்னு கிடையாது. ஓரளவு நம்ம ஃப்ரை ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மீடியமான அளவாக நான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் குக் ஆகுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மசாலாஸ் தான் சேர்க்க போகிறோம். எல்லா மசாலாஸுமே கடையில் வாங்கினது தானான்னு கேட்டால் கிடையாது. சில மசாலாஸ் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலாஸாக இருக்கும். சில இது வந்து நான் கடையில் வாங்கின மசாலாஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மசாலாஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது ஓரளவு குக் ஆகி கன்சிஸ்டன்சி நமக்கு சேர்க்குற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மிளகாய்த்தூள், நான் இது வந்து கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காட்டியிருக்க அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளுக்கு அப்புறமா நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் தான் எல்லாமே சேர்த்துட்ருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள், இது வந்து வீட்டில் ரெடி பண்ண கறி மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன்னு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்க்கணும். மல்லித்தூள் வந்து நான் எந்த மல்லித்தூள் சேர்க்குறேன்னா குழம்பு மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரெடிமேடாக நம்ம கடையில் வாங்குகிற குழம்பு மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து அதில் நல்லா காரம் இருக்கும் இல்லையா, ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரமாக ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் வேகட்டும். அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா வெந்து ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் குக் ஆகட்டும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து அது நல்லா குக் ஆகி நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், ஏன்னா நம்ம ஹோல்கரம் ஸ்பைசஸ் கரம் மசாலா எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதில். இப்போ ஃப்ரை பண்ணும்போதே நமக்கு அதை கிட்டத்தட்ட அதோட டேஸ்ட்டே நமக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குங்கிறது நம்ம இப்போயே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓரளவு ஃப்ரை ஆன உடனே நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் எந்தளவு சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்பூன் கணக்குக்கு எடுத்துக்கணுன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்னு சொல்லலாம். நான் வந்து ஸ்பூன் கணக்குக்கு எடுக்கல, நான் வந்து என்னோடய கண்ண அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அது எப்படி சொல்லுவீங்க, அந்த நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது, நான் என்னோடய ஒரு உத்தேசமான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க பீஃப் எடுத்துக்கலாம். பீஃப் வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஃப் எல்லாத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி அதோட இது பண்ணிவிட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, பீஃப் வந்து ஒரு இடத்துக்குமே நான் நேட்டிவில் இருக்கும்போது வாங்குகிற பீஃப் ஏன்னு தெரியாது, அது ஒரு 4 விசில்லையே வெந்துடும். ஆனால் இங்கே வந்து 10 விசில் வரைக்கும் போகுது. அதுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நம்ம அதோட சேர்த்தும் போது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன சேர்க்கலாம்னா கொஞ்சம் தண்ணி, அதாவது பீஃப் ஆல்ரெடி தண்ணி விடும். ரொம்ப தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பீஃப் வந்து நம்ம இப்போ சிக்கன் போடும்போது எப்படி நம்ம மூடி போட்டோம்னா தண்ணி விடுமோ, அதே மாதிரி பீஃபும் நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு அளவு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்து 2 பேருக்கான பீஃப், இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 2 பேர் சாப்பிட்லாம். பட் வந்து 4 பேருக்கான பீஃப் 4 பேர் கூட சாப்பிட்லாம். அந்த 4 பேருக்கான பீஃப்னால் சின்ன டம்ளர், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு சில்வர் டம்ளர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். 3/4 டம்ளருக்கே அது போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணியை விட அது வந்து அதிகமாக தண்ணி விடும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் உருளைக்கிழங்கு நம்ம இப்போ இதில் போட்டோன்னா 10 விசில் நம்ம விடுறோம் இல்லையா, அப்போது கண்டிப்பாக குழஞ்சிரும். அதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னா மூடிட்டு ஒரு 10 விசில்ஸ் விடுறேன். 10 விசில்ஸ்க்கும் கொஞ்சம் கூட தான் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா நல்லா அது குழஞ்ச மாதிரி பதமாக இருக்கும்போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் நெய்யெலாம் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போது நல்லா குக்காக இருக்குது. நம்ம வேணும்னா எடுத்து ஒரு செக் பண்ணிக்கலாம். மேலே எண்ணெய் நெய்யெலாம் பிரிஞ்சு பார்க்கும்போதே நமக்கு வந்து நல்லா ஒரு லுக் பார்க்கும்போதே தெரியும்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு. அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் சிம் ஃப்ளேமில் வைக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா அதில் லைட்டாக தண்ணி இருக்கும் இல்லையா, அது வந்து வற்றணும். அதுக்காக வந்து நம்ம வைப்போம். இதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேறு சேர்க்குறோம் இல்லையா, ஸோ நம்ம சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் அதை லைட்டாக இந்த வாட்டர்லேயே 2 விசில் விடுறதுனாலும் விடலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இதில் இந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு விடுறேன். எனக்கு தண்ணி போதுமானதாக இருந்துச்சு, நான் அதனால் அதிலே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு நான் அதிலே மூடி போட்டு விசில் விட்டேன். உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் விசில் விடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகும். உருளைக்கிழங்கு நான் 3 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் எத்தனை விசில் குக் ஆகணும்னு பார்த்துக்கோங்க. விசில் விட்டுட்டு நான் உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த கொஞ்சம் குழஞ்சா மாதிரி வந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கரைஞ்சி அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ரொம்ப அழகான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் மறுபடியும் சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுறேன். குக் பண்ணும்போது அது நல்லா குக் ஆகட்டும். வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். குக் ஆகும்போது அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக அந்த கார்னர் நம்ம கட் பண்ணது கரெக்டாக ஷார்ப்பான கார்னர்லாம் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆகும்ல, லைட்டாக அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் கண்டிப்பாக அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பதமாக அந்த நமக்கு பார்க்கும்போது தெரியும்ல ஓரளவு பதம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த அளவுக்கு பதம் வந்துருச்சுனாலே அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இருந்ததுக்காண்டி இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரொம்ப கரையில் லைட்டாக கரைஞ்சிருக்கு, ப்ளஸ் தண்ணியும் சுண்டி கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல